ஹாய் கைஸ். டைம் இப்போ கரெக்டாக 11:30 ஆகுது. இப்போ தான் சார் விளையாடி முடிச்சுட்டு தூங்குறாரு. மார்னிங் அவருக்கு அக்ஷராபியாசம் பிளான் பண்ணியிருக்கோம் காணிப்பாக்கம் டெம்பிளில். வீட்டில் இருந்து டெம்பிள் போக சரியாக 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நைட்டே தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் சொல்லி 8 o'clockலேருந்து இவனை தூங்க வைக்க ட்ரை பண்ணுறேன். இவன் முழிச்சிட்டு இருந்தானா ஒரு வேலை ஆகாது. தூங்குனா தான் ஏதாச்சும் 1 2 செய்ய முடியும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக தூங்க வைக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு நாங்கள் ஏதோ பண்ணுறோன்னு சொல்லி. அதனால் தூங்காமல் ரொம்ப நேரமாக ஆட்டம் கட்டிகிட்டே இருந்தான். ஒரு வழியாக அவனை தூங்க வச்சுட்டு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஈவன் வாட்டர் பாட்டில்ஸ் கூட நைட்டே ஃபில் பண்ணிட்டேன். கிளம்பும் போது ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம்னு சொல்லி நானும் என் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். என்னதான் மார்னிங் 3 o'clock அலாம் வச்சாலும் எழுந்தது என்னமோ 4:30 தான். நைட்டு தூங்கவே 1 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி நான் 3 o'clock எழுந்துக்க முடியும்? டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக கிளம்பலான்னு தான் முன்னாடி நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சது. ஆனாலும் அவசர அவசரமாக கிளம்புற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையுது. அதுலேயும் இந்த ஐலைனர் என்னை ரொம்ப பாடாப்படுத்தி எடுக்குது. ஒரு கண்ணில் வருது, மற்றொரு கண்ணில் வேற ஒரு போகுது. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் போகுது. அப்படியே நானும் கிளம்பிட்டேன். அவனையும் சைட் பை சைட் கிளப்பி விட்டுட்டேன். ஒரு வழியாக 2 பேரும் கிளம்பி முடிச்சிட்டோம். இப்படி தான் இருந்துச்சு என்னோட ஓவரால் லுக். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ½ அன் ஹவர் நல்லா விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக போனோம். எதுவுமே தெரியல. ஆனால் போக 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 என்னால் சுத்தமாக முடியல. அந்த காரோட ஸ்மெல் எனக்கு தலை சுற்றி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. எப்படா கோவில் வரும், எப்படா காரை விட்டு இறங்குவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக 8:40க்கெலாம் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். நாங்களும் போனதும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலான்ட்டு ஹோட்டல் பார்த்தோம். ஆனால் அங்கே எங்கேயுமே ஹோட்டலே இல்லை. ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு. சரி இங்கேயே சாப்பிடலாம்னு போனோம். பட் சாருக்கு பிடிக்கவே இல்லை. அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நானும் இட்லி வேணுமா, பூரி வேணுமா, தோசை வேணுமான்னு கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் அவன் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அவனை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே இருந்து போகும்போதே அங்கங்கே குட்டி குட்டி பூத் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேயே அக்ஷராபியாசம் பண்ணணும்னு சொன்னதும் அவங்களே டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட்டோட காஸ்ட்டு 200 rupees வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு மண்டபம் போக சொன்னாங்க. அங்கேருந்து அந்த மண்டபம் போனோம். அங்கே அக்ஷராபியாசம், அன்னப்பிராசனம், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவங்க பேபிஸை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களே அக்ஷராபியாசம் செட்டுன்னு கொடுத்தாங்க. அதில் அரிசி, வெல்லம், தேங்காய், பூ, பழம், அட்சதை, ஸ்லேட்டு எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து 400 rupees வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயர் வந்து மந்திரம்லாம் சொல்லி ஆர்த்திலாம் காமிச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஐயர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்கவுங்க பேரண்ட்ஸை அவங்க குழந்தைய ப்ளெஸ் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் நாங்களும் முகனை ப்ளெஸ் பண்ணோம். அப்புறம் பூஜை பண்ண அரிசியில் எங்கள் கையை பிடிச்சிட்டு அவனை ஓம்னு எழுத வச்சோம். அதுக்கப்புறமேட்டு ஐயர் விநாயகம் மந்திரம் எழுதி அந்த ஸ்லேட்டை பூஜை பண்ணி எங்கள் கையில் கொடுத்து அவன் கையை பிடிச்சி எழுத வச்சார். ஆனால் அவன் எங்களை கையை பிடிச்சி எழுத வைக்கவே விடலை. அவனே எழுதணுன்ட்டு ஒரே பிடிவாதம். சரி நாங்களும் விட்டுட்டோம். அவனும் அது மேலேயே அழகாக எழுதினான்.
பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஐயரும் வந்து முகனை பிளெஸ் பண்ணி அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த மண்டபத்துலேருந்து நேராக சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். சரியான வெயில். கரெக்டாக டைம் 12 கிட்ட ஆயிடுச்சு. பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். வர வழியில் அப்படியே கடைங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நானும் அங்கேருந்து காணிப்பாக்கம் விநாயகர் வாங்கலான்னு சொல்லிட்டு 2 விநாயகர் வாங்கிட்டு வந்தேன். நான் அங்கே விநாயகர் வாங்கினேன்னு தான் பேர். ஆனால் அது எப்படி இருக்குன்னு என்னை டச் பண்ணி கூட அவன் பார்க்கவே விடலை. அந்த கடையில் வாங்கி பேக் பண்ணதுலேருந்து அவன் தான் கையில் வச்சுட்டே இருந்தான். அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் அவன் அந்த விநாயகரை மட்டும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. இந்த பிள்ளையார் அம்மா கிட்ட கொடுத்து நான் எடுத்து வச்சிடுறேன். நான் வச்சிடுறேன், பத்திரமா கொடுத்துரு. இப்படியே தான் த்ரூ அவுட் த ஜேர்னி அவன் அதை பிடிச்சிட்டே வந்துட்டு இருந்தான். சரி நாங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டுட்டோம். செம்ம டயர்டாயிடுச்சு. வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.